சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் அதனை சந்திக்க தயாராக இருப்பதாக நேற்றுக்கு ரஜினிகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. 100% தயாராகிவிட்டதா ரஜினியுடைய கட்சி அப்படிங்கிற பொருள்ல தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது. இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரவீன் காந்தி நடிகர் ரஜினிகாந்த் ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தவங்க ஒரு வழக்கமான பதிலாக கூட சில பேர் இதை பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன், அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ கரெக்டாக 2019 மக்களவை தேர்தல் முடிந்த உடனே அவர் நான் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறது ஏதோ ஒரு சிக்னலை தர மாதிரி தோணுதா? என்ன மாதிரி சிக்னல்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் நாங்கள் அதுக்கு சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சட்டமன்ற தேர்தல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் அவர் கொடுக்குறாரோ? அதைத்தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இந்த தேர்தல் பல விஷயங்களை மாற்றி போடும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு நிலையான தலைமை பெருசாக இல்லாதனால எதையோ சார்ந்து ஒரு கட்சி நடக்குது அப்படிங்கிறது. இது நான் பொதுமக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலிக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணியே நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை இயங்கிறது பொதுமக்களுக்கு பெருசாக திருப்தி இல்லை. ஏன்னா அவர்கள் ஓட்டு போட்டது ஜெயலலிதா மேடம்காக தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ ஓட்டு போட்ட அம்மையார் இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சி நமக்கு திருப்தியா, இது ஓகேவா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஒரு பூதாகரமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அதோட வெளிப்பாடு தான் இந்த எலெக்ஷனில் யங்ஸ்டர்ஸ் நிறைய ஓட்டு போட்டது. இது வழக்கமாக ஓட்டு போடுறவங்கள விட யங்ஸ்டர்ஸோடைய இந்த கேள்வியும் கோபமும் ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸோட கோபம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திரு பிரவீன், ஆனால் ரஜினிகாந்த் அந்த கோபத்தை வெளிப்படுத்தினாரா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. இல்லை, இப்போ நீங்கள் ரஜினிகாந்துக்கு அப்படி ஒரு கோபம் இருக்கா? மக்களுடைய பல்ஸ் தானே சார் மக்களின் தலைவனாக இருக்கிறவருக்கும் இருக்கணும். மக்கள் தலைவன் என்ன நினைக்கிறாரோ அது மக்களுக்கும் இருக்கணும், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது தலைவனோட ஒத்து போகணும். இது எந்த ஒரு புள்ளியில் நேர்புள்ளியில் சேருதோ அவங்க தான் மக்களுடைய தலைவனாக ஆக முடியும். ஸோ அதனால் நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மக்களுடைய இந்த கோபம் அவருக்கும் இருக்கிறது. அதனால தான் இங்கே ஒரு தலைமை இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ வீரியம் கொண்டு அவர் சொல்லலை. ஏன்னா ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் தமிழகம் வஞ்சிக்கப்படாமல் இருந்தது, ஒரு சேஃபாகவே இருந்தது. மிச்ச ஸ்டேட்ஸ். நேற்றைக்கு ரஜினிகாந்தினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கும் பொழுது அவர் ஏதோ எதிர்ப்பு மனநிலையை வெளிப்படுத்தின மாதிரி தெரியல. அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதே சமயத்தில் இது பொன்பரப்பில் நடந்திருக்கக்கூடிய அந்த விவகாரத்தை பற்றி கேட்குறாங்க. ஏற்கனவே நடந்ததை விட இந்த தடவையெல்லாம் வன்முறைகள் ரொம்ப குறைவாகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எதிர்ப்பு மனநிலையோட வெளிப்பாடா? அதாவது ஒட்டுமொத்தமாக நீங்கள் தேர்தலோட மூடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது எப்போவுமே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு சின்ன பயமும் அச்சமும் இருக்கும். எப்போ வேணால் ஓட்டு போட்டு தீட்டு போவாங்க, என்ன வேணால் நடக்கும், ஒரு வயலண்ட் நடக்கும், மரணங்கள் கூட நடந்திருக்கு. இதுக்கு முந்தைய எலெக்ஷனில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன் நானும் ஓட்டு போட போனேன், மக்களே ரொம்ப பதட்டமின்மையாக நான் பார்த்தேன். மக்கள்கிட்ட எப்போவுமே மக்களுடைய வைப்ரேஷன் தான் ஒட்டுமொத்த வைப்ரேஷன். அந்த ஒட்டுமொத்த வைப்ரேஷன் நான் பார்க்கும்போது பார்த்தா நானும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 எலெக்ஷனில் ஓட்டு போட போயிருக்கேன். எல்லா எலெக்ஷன்லேயும் மக்கள்கிட்டே ஒரு சின்ன பதட்டமும் ஒரு குழப்ப நிலையும் இருக்கும், என்னப்பான்னு சலிப்பு இருக்கும். ஆனால் இப்போது நான் க்யூவில் இருந்த அந்த அரை மணி நேரமும் எல்லாரையும் நான் வாட்ச் பண்ணேன். ஒரு பொறுப்புணர்வு வந்திருக்கு. இவன் உண்மையிலே அக்செப்ட் பண்ணணும். அந்த பொறுப்புணர்வு வந்ததுக்கு காரணம் தேர்தல் கமிஷன் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பெரிய பப்ளிசிட்டி ஒன்று பண்ணாங்க. என்ன பப்ளிசிட்டி பண்ணாங்கன்னா, ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றியே செய்ய வேண்டும். தேர்தல் கமிஷன் அவங்களுடைய கடமையை அவங்க சரியாக செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கலவரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது அதை பற்றி நினைக்கிறீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இந்த தடவை அப்படிங்கிறது அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி மரணங்கள் கூட சம்பவிச்சிருக்கு. அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏதும் இல்லாமல் மக்கள் மிக நிதானமாகவும் அமைதியாகவும் ஓட்டு போட்டாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு. எதிர்காலத்தில் அந்த ஒரு சில இடங்களும் தவிர்க்கப்படுங்கிறது அவருடைய பதிலில் இருக்கிற உண்மை. அவர் சொல்ல வர உண்மை என்னன்னா,
ப்ரீவியஸை கம்பேர் இப்ப பண்ணும்போது இந்த தருணத்துல அதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது யாருடைய வெற்றி? ஆளுங்கட்சியினுடைய வெற்றியைத்தானே பார்க்க முடியும். அப்ப இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை தானே பார்க்கணும். இல்ல இது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது எப்படி ஆளும் கட்சியே பதிவு பண்றீங்க? தேர்தல் கமிஷனால ஆளுங்கட்சியும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்டயும் ரைடு போயிருக்காங்க. தேர்தல் கமிஷன் எல்லாருடைய பணத்தையும் பிடிச்சிருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்குல்ல. அப்போ தேர்தல் கமிஷன் முழுக்க முழுக்க கட்டுப்பாடு பை ஆளுங்கட்சின்னு சொல்ல முடியாது இல்லையா உங்களால? அது தேர்தல் கமிஷன், அது தனித்து இயங்குது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க, மக்களுடைய எண்ணங்களை நடிகர் ரஜினிகாந்த் பிரதிபலிக்கிறாரு அப்படின்னா, இப்ப இந்த கலவரம் நடந்தது இல்லைங்களா அந்த பொன்பரப்பில, அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் முன்னாடி இருந்ததை விட இப்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஆதரவு மனநிலை தானே. முன்னாடி இருந்ததை விட இப்ப ஆளுங்கட்சி தான் அதை கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதில் தானே சொல்றாரு. அதுதான் சார். அதற்கு காரணம் யாரு? நீங்க அதுதான் நீங்க நல்லா கேட்கணும். ஒரு வன்முறை உருவாவதுக்கு யார் காரணம்? மக்கள் நல்ல மனோநிலைமையில இல்லாம எதுக்குடா இந்த தேர்தல் அப்படின்னும் போது அங்க ஒரு வன்முறையும் குழப்பங்களும் உருவாகும். இங்க மக்களே நல்ல நிதானமாக தெளிவாக எங்களுக்கு தேர்தல் தேவைன்றதை நான் கண்ணால பார்த்தேன் சார். நீங்க ஓட்டு போடும்போது கூட நீங்க பார்த்துருக்கலாம். இதுக்கு ப்ரீவியஸா இந்த மனோநிலையை நான் பார்க்கவில்லை. ஒரு வெளியே ஒரு கூட்டம் கலாடா பண்ணிட்டு இருக்கோம், போற வழி அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்கன்னு ஓட்டு போடுவாங்க, எதுவுமே இல்லை சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, ஏன்னா தேர்தலுங்கிறது தான் ஒரு நாட்டுடைய தலையெழுத்தை மாத்திர ஒரு விஷயம். அந்த இடம் ஓரளவுக்கு டிசிப்ளின் வந்திருக்கு. நான் கண்ணால பார்த்தேன். அங்க ஒரு வன்முறை. அப்படின்னா இந்த தேர்தல்லாம் எப்படி நடக்குது, சரியா நடக்குதா, சரியா நடக்கலையா, பிரச்சனைகள் வருதா, பிரச்சனைகள் வரலையா அப்படிங்கறதெல்லாம் இந்த தேர்தல் நடிகர் ரஜினிகாந்த் அப்சர்வேஷன்ல இருந்தாரோ? நிச்சயமா கவனிக்காம இருக்கு. எப்படி சார்? எல்லாத்தையுமே அவர் கவனிச்சுட்டு தான் ஒட்டு மொத்தமா அரியலூர் சம்பவம், அந்த சம்பவம் ஒரு சின்ன எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன தப்பு நடக்கும். ஆனா இதுக்கு ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் எதிர்ப்பு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் நடந்த இந்த சம்பவத்துக்கு என் ஜாதிக்காரர்களுக்கு, என் கட்சிக்காரர்களுக்கு நடந்ததுக்கு நான் வன்முறையை பதிவு செய்கிறேன், கண்டிக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. இந்த முறை அவ்வளோ இல்லை. ஒரு இடத்துல நடந்தது. எதிர்காலத்தில் இதுவும் நடக்கக்கூடாதுன்றத நம்ம எல்லாருடைய பொன்பரப்பில நடந்த முக்கியமான இந்த விஷயத்துக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனா நடிகர் ரஜினிகாந்த் மட்டும் கண்டனத்தை எதுவும் பதிவு செய்யல. ஆனா முன்னாடி இருந்ததுக்கு இது பரவாயில்ல அப்படின்லாம் சொல்றாரு. இல்ல சார், அப்பனா ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பித்தாரு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அதிமுக அரசு, இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இணக்கமாக அவர் செயல்படுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்? இப்போ நீங்க ரெண்டு விஷயத்தை பிரிச்சிங்க சார். திருப்பி ஆளும் கட்சியால தான் இங்க எல்லாம் சரியா இயங்குதுங்கிற நிலையை விட மக்களே விழிப்புணர்வோடு நிதானத்தில் இருக்காங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்க அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. இப்ப நடந்த அமைதியான தேர்தல் சம்பவம் ஒரு இடத்துல சின்னதா மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. அந்த 90% ஒரு நல்ல, ஏன்னா இது வரைக்கும் 60% 70% தான் தேர்தல் ஸ்மூத்தா நடந்திருக்கு. ஆனா இந்த முறை 90% நடந்திருக்கு. 100% நடக்கணுன்றதான் எல்லாருடைய ஆசையும், திரு ரஜினிகாந்தோடைய ஆசையும் அதுதான். 90% நம்ம வந்திருக்கோன்றதை முதல்ல பாராட்டுறாரு அவர். நீங்க அப்படிதான் அதை எடுத்துக்கணுமே தவிர இந்த 10% நடக்கவே இல்லைன்னு அவர் சொல்லலை. அதுக்கு கண்டிக்கணும், வன்மையாக கண்டிக்கணும்ன்றது எல்லாரும் பண்ணிட்டாங்க, பதிவு பண்ணிட்டாங்க. அதை ஏன் அவர் சொல்லல அப்படிங்கறத இந்த இடத்துல கேள்வி. இல்ல சார், ஏன்னா மக்களை பிரதிபலிக்கிறாரு, இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக அவர் செயல்படுறாருன்னா அதை கண்டிச்சிருக்கு. இல்ல சார், நீங்க கேட்ட கேள்வின்னா இந்த எலெக்ஷனுடைய உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னா, கடந்த வருடங்கள்ல நடந்த தேர்தல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெட்டரா இருக்கு, அரியலூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஒரு இது. ஸோ அவரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆங்கிள் பாக்குறாரு. ஸோ 90% பரவாயில்லப்பா. ஏன்னா நாளுக்கு நாள் பாப்புலேஷன் அதிகமாகுது. நீங்க போன வருஷம் என்ன நடிகர் ரஜினிகாந்த் ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனைகள்லாம் வந்தா மட்டும்தான் கண்டனத்தை பதிவு செய்வாரு அப்படின்னு திரு பிரவீன் காந்தி சொல்றாரு. இல்ல, அப்படி கிடையாது. நீங்க இதுக்கு சார் ஒரு மரணம், ஒரு பஸ்ஸை எரிச்சாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது நம்ம பதறது இல்ல, ஐயோ என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டம் இந்த முறை இல்ல. ஆனா எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி ஒரு தப்பு, ஒரு பஸ் எரிப்போ அல்லது மரணமோ நடந்தாதான் பதட்டப்படணும். ஒரு வீட்டை கல் எடுத்து அடிச்சாலோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு கண்டனத்துல தெரிவிக்கிறார். அது ரொம்ப குறைவானதா? பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் பாதிப்புங்கிறது உண்மை சார், பாதிப்புங்கிறது உண்மை. நிச்சயமா அதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. ஆனா இப்போ ஒரு பையனை எக்ஸாமுக்கு 100% நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா அவன் ஒரு 70, 80, 90 வந்தோடனே we are happy இல்ல,
பரவாயில்லையா என் புள்ள 80-90 எடுத்துட்டான்ட்டு அந்த செலிப்ரேஷன் தான் அவர் சொல்றாரு தவிர ஐயா என்ன இந்த வாட்டி அரியலூர்ல இப்படி ஆகி போச்சே என்ன நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி அதே போல இந்த 2019 தேர்தலில் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நடிகர் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய முடிவை அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை இந்த தேர்தலில் நடிகர் கமலஹாசனுக்கு வந்திருக்கக்கூடிய ஆதரவு, கமலஹாசன் வந்து அவருக்கு கிடைத்த அந்த சின்னம் கிடைச்சது, மற்ற புதுசா வந்து சுயேட்சை மற்ற கட்சி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த சின்னம் பிரச்சனை இருந்த பொழுது முதலாவது போய் கமல் போய் சின்னம்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு, அவர் ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது. அதை பார்த்து விட்டு தான் ஓகே நம்மளும் உள்ள தைரியமாக இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரஜினி வந்துட்டாரோ? இல்லை என்னன்னா சார், பணம் கொடுத்தால் மட்டும்தான் இனிமே ஜெயிக்க முடியும், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியும்னு ஒரு பெரிய தப்பான ஒரு பிம்பத்தை எல்லாருமே விதைச்சிட்டாங்க சார். ஜனநாயக துரோகம் படுகொலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமல் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எம்பியாக இருந்தால் மினிமம் 25லேருந்து 40 கோடி இல்லை 50 கோடி தேவை. சட்டசபையாக இருந்ததுன்னா 2 கோடியிலேருந்து 5 கோடி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டாங்க. அப்போ பணம் இருக்கிற கட்சியும் இருக்கிற பேக்ரவுண்டு சப்போர்ட் இருக்கிற ஒரு கட்சியோட இணைஞ்சு ட்ராவல் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே இங்கே பரவியாச்சு. அது வந்து முதல்ல அதை கிள்ளி எறியணும். இங்கே ஒரு நேர்மையான ஜனநாயகம் வரணும்னா இது பண்ணணும். அதுக்கு என்னோட இது சார், நான் ஆஸ் அ டைரக்டராக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அடிப்படையில் இந்த ரோடாக சுற்றி ஓட்டு கேட்குறீங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாது சார். தேவையே இல்லை சார். மக்கள் என் வீட்டுக்கு வந்து நீ கும்பிடு போடு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட பண்ணலாம் பிரவீன். இது நடிகர் ரஜினிகாந்த் மாதிரியான மக்கள் பிரபல்யம் அதிகமாக இருக்கிறவங்கலாம் வந்து இது தொடர்பாக ஏதாவது கருத்து சொல்லாமலே. நேற்றைக்கு செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி அதிக அளவு பணப்பட்டுவாடாலாம் தமிழகம் முழுக்க நடக்கிறதாக பல குற்றச்சாட்டுகள் வருது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து தேர்தல் ஆணையம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒற்றை வரியில பதில் சொல்றது மக்கள் மீதும் இந்த ஜனநாயகத்தின் மீதும் நடிகர் ரஜினிகாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கை அப்படிங்கிறத வெளிப்படுத்திருச்சா? இல்லை அதுதான் சார் திருப்பி என்னன்னா, அவருடைய நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா. யாரையும் இப்போ காசு வாங்குறேன்னு சொல்லி மக்களை சொன்னா மக்கள் மனசு வாங்கினவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும். எப்படியோ நீங்கள் கொண்டு போய் மக்கள் கூட எனக்கு காசு கொடுன்னு யாரும் கையை நீட்டு நிற்கல சார். அவங்க ஓட்டு போட கையை நீட்டுற அளவுக்கு அதுக்கு காசு வாங்க யாரும் நீட்டலை. ஆனால் நீங்கள் கொண்டு போய் திணிக்கிறீங்க. இந்த திணிக்கிறதுனால அவன் குற்றவாளியாக மாற்றப்படுறான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படையில் இந்த ரோடு அதுக்கு கூட நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கலையே. ஒருவேளை இருங்க, தப்பு அரசியல்வாதிகள் பக்கம் இருந்ததுன்னா அரசியல்வாதிகள் கொடுக்காதீங்க, கொடுக்கறது தப்பு அப்படிங்கிறத ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்கணும். இல்லை வாங்குற மக்கள் மீது அப்படின்னா மக்கள் மீது ஒரு கண்டனத்தை ஒரு எதிர்ப்பாக ஒரு தெரிவிச்சிருக்கணும். எதுவுமே இல்லாமல் இவங்களும் நமக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து ரஜினிகாந்த் இப்படி ஒரு பதில் சொல்லி ஏற்றுக்கொள்ள. இல்லை நேற்று அவர் அதை சொல்லலையே தவிர, பணம் வாங்கி ஜனநாயகத்தில் ஓட்டு போடணுங்கிறது தவறுன்னு அவர் பலவாட்டி பதிவு பண்ணியிருக்காரு. தேர்தல் அது ஒரு தவறான வழிமுறைன்றதை பலவாட்டி சொல்லியிருக்காரு. நேற்று சொல்லியிருந்தாலும் அரசியலுக்கு நான் வரப்போறது உறுதி அப்படின்னு சொல்லி அடுத்த தேர்தலுக்கு நான் தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த தருணத்தில் அவர் ஏதாவது ஒன்று சொல்லி நிச்சயமாக சார், நிச்சயமா. அதனாலதான் தொடர்ந்து ரஜினிகாந்தனுடைய கொள்கை என்ன அப்படின்னு எல்லாரும் கேள்வி வச்சு. நிச்சயமா நீங்க ஒன்று சொன்னீங்க, நானும் சில இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன். திரு கமலஹாசன் அவர்கள் பெருசா பணம் கொடுத்தோ பெரிய ஒரு பலத்தோடையோ வராமையே ஒரு சின்ன எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டாரு. அன்று நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்னுடைய சார்ந்தவர்கள் நான் கேட்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆமாம் நான் டார்ச்சுக்கு தான் போட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் சின்ன ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுவாரோன்னு தோணுது. நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அப்போ மக்களுடைய மனோநிலைமை, இவங்க எல்லாரும் பிற மக்கள் சொல்கிற மாதிரி மீடியாக்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க, இத்தனை கோடி ஆனால் தான் எலெக்ஷன்லேயே நிற்க முடியும்னு, அது இல்லை போல் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கும். ஆல்ரெடி நம்பிக்கை இருந்ததுனால தான் சொல்கிறாங்க. மீடியாக்கள் அதை பதிவு செய்யலை, இருக்கக்கூடிய அந்த கட்சியில் களத்தில் இறங்குறவங்க தான் அதை வந்து இல்லை இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க இல்லையா 5 கோடி இருந்தால் தான் சட்டமன்றத்தில் இதெல்லாம் யார் சொல்கிறாங்க, கோடி இருந்தால் டிபேட்டில் என்ன மாதிரி வரவங்கலாம் வந்து பலவாட்டி நானே டிபேட்டில் அதை பதிவு பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மக்களுக்கே என்னென்னா, இந்த அரசியலுக்கு வந்தால் காசு இருந்தால் தான் அரசியலுக்குள்ளே வர முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும். முதல்ல அதை தூக்கணும்னா சார், முதல்ல நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஊராக சுற்றுறது தேவையே இல்லை சார். இந்த மாதிரி ஒரு டிபேட்டு என்ன பண்ண போகிற, உன் தொகுதியில் என்ன பண்ண போகிற, லோக்கல் கேபிள் சேனலில் போடுங்க, அதை ஒரு சிம்பிள் செலவு பண்ணுங்க. தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா களத்துல போய் நின்று வேலை பார்க்கறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வேட்பாளர்களோடு நீங்க போயிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லை சார். அது ரஜினிகாந்துக்கும் தெரியாதா சார்? நீங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? நல்லது பண்றவன் எதுக்கு சார் வீடு வீடா போய் காலில் விழணும்? நல்லது பண்ண தானே வர, எதுக்கு காலில் போய் விழ? அப்போ காலில் சார், காலில் விழுறது எதுக்கு சார்? காலில் விழுறீங்க
எதுக்கு சார் காலைல வரைக்கும் நல்லது பண்றதுக்கு நீங்க காலைல வந்து நல்ல ஓட்டு நான் வாங்குவீங்க. கால்ல விழறத பத்தி பேசுறேன் சார், மக்களோடு சார், நேரடியாக நான் இன்னொன்னு தொடர்புல கேட்கிறேன் சார். இருக்கிறவங்கள பத்தி நான் பேசுறேன். பெரும் தலைவர்கள் பேசுறாங்க சார், 1/2 மணி நேரம் பேசுறாங்க சார். அந்த 1/2 மணி நேரமும் ஒரு வேட்பாளர் இப்படியே நிக்கிறாரு சார். என்ன சார் கலாச்சாரம் இது? அப்ப எனக்குள்ள கோவம் வருமா வராதா? வந்தவொடனே இவங்களை விடக்கூடாதுன்னு வருமா வராமா? எதுக்கு அது? எதுக்கு 1 ஹவர் பேசுறாரு சார், ஒரு பெரிய தலைவர் பேசுறாரு, 1 ஹவரும் ஒருத்தர் இப்படியே நிக்கிறாரு சார். பார்க்கறது கஷ்டமா இருக்கு. சரி, நீ எனக்கு தலைவனா வரப்போற, ஏன் என்ன என்கிட்ட பெக் பண்ற? நீ ஏன் பெக் பண்ற? ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா நேரடியாக மக்களை போய் எல்லாம் சந்திக்க மாட்டாரு. அவர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவோ இல்ல மீடியா மூலமாகவோ அவர் சொன்னாலே மக்கள் வந்து அமெரிக்காவை விட நீங்க சிறந்த நாடாகவோ சிறந்த மக்களுக்காக வாழ்றதுன்னா எதுனா அமெரிக்கா தான். அங்க ஒரு அமெரிக்கனுக்கு ஒரு சின்ன பிளேடு கட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அதுதான் நாடு. அங்கேயே ஒரு ஜனநாயகப்படி எப்படி நடக்குது தேர்தல்னா, நான் மக்களுக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறேன், இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். போட்டா போடுங்க, போலன்னா நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான் இருக்கணுமே தவிர வீட்டுக்கு நான் அலையணும், வெயில்ல அலையணும், கூட்டத்தை கூட்டணும், பிரியாணி வாங்கி தரணும். ஏன் சார்? சார், நான் நல்லது பண்ண வரேன்னா நான் அதுல இருந்து நான் வந்து இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்க பார்க்கறேன். எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் நல்லது பண்ண வரேன், எதுக்கு சார் ஒரு கூட்டத்தை கூட்டு போய் பண்ணணும்? நான் இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிரச்சனை வந்து தெரியுங்களா, தூத்துக்குடி கலவரம் நடந்தது, 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்ப ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்னா இங்கிருந்து கிளம்பி போய் அவங்களை எல்லாம் பார்த்தாரு, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, என்னை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக நான் வந்து அங்க போறேன் அப்படிங்கிற. இது களத்துக்கு போறதான அந்த இடத்துல அவர் வந்து ஒரு வீடியோவையோ இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ மெசேஜோ விட்டுருக்கலாம் இல்லையா? சோ களத்துல போய் மக்களோடு மக்களா நிக்கிறது அப்படிங்கிறது தான் பலம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் நீங்க நான் வந்து தேர்தலை தான் சொல்றேனே தவிர, ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு மரண பலி ஏற்பட்டிருக்குன்னா அங்க போய் தானே சார் ஆகணும். அங்க யாரா இருந்தாலும் போய் தானே ஆகணும். நான் சொல்ல வர்றது அது இல்ல சார். அது நீங்க பண்ணி தான் சார் ஆகணும். அப்ப ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க வீடு வீடா போக மாட்டீங்க. போக கூடாதுன்றது என்னது? இப்ப ரஜினி சார் அதை பண்ணுவாரா? அதை விட்டுருங்க. நான் ஒரு டைரக்டரா நான் எல்லாத்தையும் பாக்குறேன். நான் ஏன் வீடு வீடா போய் கையில காலில் வந்து அது எதுக்கு அதை நான் பண்ணணும்? அதை பண்ணி நான் பண்ணும் போதே எனக்கு வந்து என்ன ஒரு வெஞ்சன்ஸ் எனக்குள்ள வருதுன்னா, மௌன எப்படியாவது இந்த ஆட்சியை பிடிச்சி அடிக்கணும்னு தான் வரும். நான் 40 கோடி ரூபாய் எதுக்கு சார் செலவு பண்ணோம்? அப்போ என் டார்கெட் என்ன சார்? 80 கோடி சார் என் டார்கெட்டு. என்ன ஏன் 40 கோடி செலவு பண்ண வைக்கிறீங்க? எதுக்கு ஊரா சுத்துறீங்க? எதுக்கு அத்தனை வண்டி? கட் பண்ணுங்க எல்லாத்தையும். நான் இந்த தொகுதி எம்எல்ஏவோ எம்பியாவோ நான் வந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ண போறேன். இதெல்லாம் எங்க டார்கெட்டு. இதுக்கு உங்களுக்கு விருப்பம் தான் எனக்கு ஓட்டு போடுங்க. இல்லையா இதை செய்வாங்கன்னு யாரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ ஓட்டு போடுங்க. அவ்வளவுதானே சார் இருக்கணும். எதுக்கு சார் நான் வீடு வீடா போய் அலையணும்? அங்கே எனக்கு நான் ஒரு வெஞ்சன்ஸ் ஆகிறேன் சார். வெயில்ல நான் சுத்தும் போது எனக்கு வருமா வராதா? நீ சொல்ல நேரடியா போய் மக்களை எப்பதான் சந்திப்பீங்க சார்? இப்ப நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், எப்பதான் நேரடியா மக்களை போய் சந்திப்பாரு சார்? நீங்க மக்களை போய் மீட் பண்றது ஒரு 10 மீட்டிங்கை போடுங்க. அது வந்து ஒரு சார் இப்போ ஒரு மீட்டிங் போடுறீங்க, அப்புறம் பேசுறீங்க. கடைக்கோடையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓகே ரஜினிகாந்த் இவர் தான், இவருடைய கட்சியில இவங்க எல்லாம் வேட்பாளரா நம்ம தொகுதியில நிக்கிறாங்க, இவர் வந்தாருன்னா இதெல்லாம் செய்வாருன்னு எப்படி மக்களுக்கு சொல்லுங்க? கடைக்கோடி மக்கள்ல இருந்து எல்லார் கையிலயும் இன்னைக்கு மொபைல் இருக்கு சார். இன்னைக்கு நீங்க மேடையில பேசிட்டு இருந்தா இவங்க தான் பார்த்துட்டு இருக்கான், இங்க தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க பேசுறதெல்லாம் எவனும் கேட்கல. ரஜினிகாந்த் வந்து இப்ப மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை போல வீடு வீடெல்லாம் போறாரு. ஒன்லி வாட்ஸ்அப் பிரச்சாரம் இல்ல, இது ட்விட்டர் ஃபேஸ்புக் பிரச்சாரத்தோட முடிச்சுப்பாருன்னு பிரவீன் காந்தி நினைக்கிறாரா? இல்ல இது ரஜினி சார் நான் சொல்றதை செய்வாருன்றதெல்லாம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. நானு ஒரு இயக்குனரா நான் ஒரு படமே பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து தெருவா அலையும் போது என் கோவம் என்ன வரும்னா, நான் வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் என்ன பிரவீன் காந்தி சொல்றது என்னுடைய கருத்து தான். நடிகர் ரஜினிகாந்தனுடைய நிலைப்பாடு எதுல என்னவா இருக்கு அப்படிங்கறத ஒரு தீவிரமா அரசியலுக்குள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம பொறுத்து பார்க்கலாம். அரங்கத்திற்கு அந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இளையத்தோடு இன்று இந்த நிகழ்ச்சி நிறைவேற்றலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.